Hi friends, welcome to the channel நாஞ்சில் நாட்டு சமையல். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ரவா லாடு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். கடாயில 1 டேபிள் ஸ்பூன் நெய் சூடு பண்ணிக்கோங்க. நெய் சூடானதும் 1 கப் ரவை சேர்த்துக்கோங்க. மிதமான சூட்ல வச்சு 3ல இருந்து 4 நிமிஷம் போல ஆகும். இந்த மாதிரி லைட்டா வறுத்து எடுத்துக்கோங்க. 1 கப் ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு 3/4 கப் சீனி தேவைப்படும். இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜார்ல 3/4 கப் சீனி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 ஏலக்காய் சேர்த்து இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க. அது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச ரவையை ஆட் பண்ணி பல்ஸ் மோட்ல 2 வாட்டி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பவுடர் பண்ண சீனியும் ரவையும் ஒரு பாத்திரத்துக்கு மாத்திருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இது கூடவே நெய்ல வறுத்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க கெட்டியாக தான் இருக்கு. அதனால காய்ச்சி ஆற வச்ச பால் அதில் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும். அதிகமாக சேர்த்தீங்கன்னா லட்டு பிடிக்க வராது. பாருங்க இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு லட்டு பிடிக்க கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம லட்டு பிடிச்சிடலாம். சுவையான ரவா லாடு தயார். கண்டிப்பா இந்த ரெசிபியை உங்க வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம நாஞ்சில் நாட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.